வாழ்க வளமுடன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பைப்பிங் கொடுக்கறது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், நம்ம வந்து அதை அடிச்சுட்டு அதுக்கு ஒருக்கா ஃபினிஷிங், நெக் ஃபினிஷிங் கொடுத்து அப்புறம் பைப்பிங் கொடுக்கறத விட இது வந்து ரோ பைப்பிங் வந்து நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாகவே கொடுத்துடலாம். கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1.25 to 1.5 அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணி என்ன பண்ணிக்கிங்க, ஒரு எந்த லென்த் வேணுமோ அதில் எடுத்துகிட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டபுள் சைடே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக டபுளாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி மடிக்கி அடிக்க தேவையில்லை, டேரெக்டாக அதில் வச்சுக்கலாம். ஏன்னா அதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். சிங்கிளாக வைக்கல இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். இதை ஃபுல்லாக அடித்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா நம்ம வந்து கம்பல்சரி ஃபுட் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுக்குறோம், இது நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். நிறைய பேர் த்ரெட் பைப்பிங்னா 2 தடவை 3 தடவை நெக் அடித்து திருப்பிட்டு அது தனியாக அடிச்சுட்டு அப்புறம் அடிக்கணுங்கிறதுனால அடிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதே லைனிங் ப்ளவுஸ்னால் எல்லாத்தையும் லைனிங் கிளாத் அடிச்சு உள்பக்கமாக அடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேலே மட்டும் ஃபினிஷிங் பண்ணாமல் இப்படியே கட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் வந்து அதை உள்ளே அப்படியே அடித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து இது மேலே இது மேலே வச்சு அடிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் விட்டால் போதும். சுற்றி வர ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டு அடிச்சுக்கிட்டே வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் வந்து த்ரெட்டை நடுவில் வச்சு அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபுட்டு வந்து மாற்றணும். நமக்கு ரைட் சைட் ஃபுட் வச்சுக்கலாம், அந்த கணக்காக வரும். மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மாற்றிடுவோம். ஜஸ்ட் அதை ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் பண்ணால் ஈஸியாக மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரைட் சைடில் இருக்கிறத வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். லெஃப்ட் சைட்னால் நீங்கள் இதுக்குள்ளே விட்டு தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். துணி மொத்தம் பெரிய துணியில் இதுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ரைட் சைடு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மாற்றிட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த த்ரெட்டை என்ன பண்ணோம்னா இப்படி நடுவில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், த்ரெட்டை என்ன பண்ணுறோம், நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிடணும். இவ்வளோ தான். இதை நம்ம மடிச்சு அடிச்சுட்டு இன்னொரு டைம் போட்டோம்னா இந்த இடமும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? த்ரெட்டை நடுவில் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது த்ரெட் பைப்பிங் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி. நம்ம ஃபுட்டு இன்னொன்று இதோட மாற்றிட்டு நம்ம ரெண்டாவது லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் வந்து சிங்கிள் ஃபுட்டில் தான் போடணும். த்ரெட்டை உள்ளே வச்சுக்கோங்க, அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்படியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளே வச்சு அப்படியே நம்ம மடிக்க அடிக்க வேண்டியதான். இதே மெத்தட் நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்கள், அவ்வளோதான் தைச்சாச்சு. சூப்பராக எவ்வளோ அழகாக வந்து இந்த பைப்பிங் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை இன்னொரு லைன் போட்டுக்கலாம். அதுதான் 2வது லைன் நம்ம போட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.